போலீசாரால அடிச்சு கொல்லப்பட்ட அஜித்குமார் வழக்குல பெரிய திருப்பம்னே சொல்லலாம். நேத்து நிக்கிதா பேட்டி அளிச்சது போல நான் கார் சாவியே அஜித்குமார் கையில நானா கொடுக்கல, அவரா வந்து வாங்கிட்டு போனாருன்னு சொன்னாங்க. ஆனா காரை பார்க் பண்ணவரு இன்னைக்கு நேரா வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. நீங்க பாத்துட்டு இருக்கிறது MO ஷோ வித் சோபனா. அஜித்குமார் மேல வழக்கு கொடுத்த நிகிதா அவர்கள் வந்து பிரஸ் கிட்ட ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, நானா வந்து சாவியை வந்து அஜித்குமார் கிட்ட கொடுக்கல, அந்த தம்பியா தான் வந்து சாவியை கொடுங்க மேடம், நான் காரை வந்து ஓரமா நிப்பாட்டி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாவியை வாங்கிட்டு போனாருன்னு அவங்க வாயால வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு ஒருத்தர் தானா முன் வந்து இல்ல அஜித்குமார் கார் பார்க் பண்ணவே இல்லை, அந்த தம்பிக்கு கார் ஓட்டவே தெரியாது, அந்த கார் நடு ரோட்ல வந்து நின்னுச்சு, நான் ஒரு ஆட்டோக்காரன், என்னுடைய ஆட்டோல பேசஞ்சர்ஸ் இருந்தாங்க, காரை எடுத்து ஓரமா விடுங்க மேடம் நான் சொன்னேன், அதெல்லாம் இந்த தம்பி பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு சாவியை அஜித் கையில கொடுத்துட்டு போனாங்க. அப்ப அந்த தம்பி உடனே ஓடி வந்து என்கிட்ட, அண்ணா எனக்கு கார் ஓட்டவே தெரியாது, இந்த காரை ஓரமா நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னான். நான் சொன்னேன், பேசஞ்சர்ஸ் இருக்காங்கப்பா, என்னால இப்ப வர முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா அது கோவில் ரோடா இருக்கு, பஸ் கார் எல்லாம் வரும், ஹார்ன் அடிப்பாங்க, டைம் இருக்காதுன்னு சொல்லி நான் சொன்னேன். இல்லைண்ணா ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் வந்து ஓரமா நிப்பாட்டி கொடுத்துட்டு போங்கண்ணா, சாவியை கொடுத்துட்டு போயிட்டாங்க, எனக்கு தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொல்றாரு. நான் உடனே ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும், அந்த சாவியை வாங்கினேன், காரை நான் தான் ஓட்டினேன், பக்கத்து சீட்ல அஜித் என் கூட உட்காந்துட்டு வந்தாரு, நான் காரை பார்க் பண்ணி லாக் பண்ணி சாவியை அஜித் கையில கொடுத்துட்டு போயிட்டேன். மதியம் டைம்ல திருப்பி அஜித் ஓடி வந்து, அண்ணன் அந்த கார்ல இருக்க நகையை காணும்னு சொல்லிட்டு என்ன கேக்குறாங்கண்ணே, சண்டை போடுறாங்கண்ணே, வாங்கினேன் கொஞ்சம், நம்ம 2 பேரும் தானே காரை பார்க் பண்ணோம், அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு வந்து சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட கேக்குறாரு. நான் சொல்றேன், நான் 10:05 ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன், இந்த மாதிரி திருட்டு பழக்கம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும் போது நாங்க வந்தோம், 2 பேருமே வந்து சொன்னோம். அப்ப தீவிரமா என்னையும் விசாரிச்சாங்க, அஜித்தையும் விசாரிச்சாங்க. அப்ப அந்த கோயில்ல வேலை செய்யற கண்ணன் சொல்லக்கூடிய ஒரு பிளம்பர், அவர் தான் என்ன பண்ணார்னா, இந்த பையனை பிடிச்சி விசாரிங்க, இவன் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேஸை ஃபுல்லா அப்ப திருப்புனதே அந்த கோவில்ல உள்ள ஒரு நபர் தான் சொல்லிட்டு இந்த ஆட்டோக்கார ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் நீங்க வெளியே வந்து சொல்லவே இல்லைன்னு கேட்டதுக்கு, நானும் கஸ்டடியில தான் இருந்தேன், என்னையும் அடிச்சாங்க, என்னையும் கட்டி போட்டு அடிச்சாங்க, நான் இல்லவே இல்லைன்னு சொன்னேன், நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், CCTV ஃபுட்டேஜ் எடுத்து செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்ப நான் ஆட்டோ நிறுத்திட்டு உள்ள போயிட்டு 2 நிமிஷம் கூட ஆகல, திருப்பி நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் என்ன ஒத்துக்கிட்டாங்க, நான் எடுத்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை வெளியே விட்டுட்டாங்க. இப்போ நான் வெளியே வந்து இந்த உண்மையை சொல்றதுக்கு பயமா தான் இருக்கு, எனக்கும் கொலை மிரட்டல்கள்லாம் வரும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அரசு தான் எனக்கு வந்து பாதுகாப்பு தரணும்னு சொல்லிட்டு அவர் உருக்கமா பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அஜித்குமாரை 20 வருஷமா தெரியும், நல்ல பழக்கம், ஆனா அந்த பையன் மேல இது வரைக்கும் திருட்டு பழி அப்படின்றது எதுவுமே வந்ததும் கிடையாது, எந்த ஒரு குறையும் அந்த பையன் மேல கிடையாது, இது முழுக்க முழுக்க போடப்பட்ட ஒரு நாடகம் சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்ப இவர்கிட்ட கேட்கும் போது, கார்ல நீங்க ஓட்டிட்டு போனீங்களே அதுல நகை ஏதாச்சும் இருந்துச்சான்னு கேட்டப்ப, இல்ல நான் ரெட் கலர் காரை பார்த்தேன், ஸ்டேரிங்க பிடிச்சி காரை ஓட்டிட்டு போய் நிப்பாட்டிட்டு நான் வந்துட்டேன், இவ்வளவுதான் எனக்கும் தெரியும், அஜித்துக்கும் தெரியும், அந்த பையன் நகை எடுத்தானா இல்லையானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் தரப்புல இருந்து ஒரு திடுக்கிடும் தகவலை வந்து இப்ப ஷேர் பண்ணிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, நிகிதா நேத்து ஈவினிங் ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. முந்தா நேத்து பார்க்கும்போது நிகிதா கோவில தப்பிச்சு போய் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்ததாகவும், அதாவது சாப்பிட்டுட்டு இருந்ததாகவும், அங்க வந்து ஒரு அடையாளம் தெரியாத ஒரு நபர் வந்து வீடியோ எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி, நிகிதா வந்து கோவையில இருக்காங்க, திருப்போணத்துல கேஸ் போயிட்டு இருக்கும் போது இவங்க கோவையில தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களை அங்கேயே ஹோல்ட் பண்ணி வைங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரம் நிகிதாவை காரை எடுக்க விடாம அந்த ஹோட்டல் அதிகாரிகள் புடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட இருந்தே திருப்பி கால் வந்து அவங்களை விட்டுடுங்க சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நேரில் நேற்று ஒரு 6 மணி அந்த டைம்ல வந்து நிகிதா வந்து ஒரு ஆடியோ வெளியிடுறாங்க, பப்ளிஷ் பண்றாங்க. என்னன்னா, அஜித்குமாரோடைய இறப்பை ஏத்துக்கவே முடியாத ஒண்ணுதான், ஒரு பொண்ணா பிறந்து வளர்ந்து வேலை பார்த்து குடும்பத்தை பாத்துக்கிறதுன்றது பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஒரு பொண்ணு மேல யாராச்சும் ஒரு பழி சொல்லிட்டாங்கன்னா அதை சொல்றதுக்கு ஒரு 1000 பேர் வந்துருவாங்க, அந்த பொண்ணு புதைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அஜித்குமாரோடைய இழப்பு, அவங்க அம்மா அழுதாங்களோ இல்லையோ, நானும் எங்க அம்மாவும் டெய்லியும் அதை நினைச்சு அழுதுட்டே இருக்கோம், எனக்கும் எந்த மேல் அதிகாரிகளுக்கும் தொடர்பும் இல்லை, எனக்கு யாரையும் தெரியவும் தெரியாது. அன்னைக்கு காவல்துறையில போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அஜித்குமாரை எப்படி விசாரி
விசாரிச்சாங்கன்னா எனக்கு தெரியவே தெரியாது, எப்படி உயிர் போகும்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருக்காங்க. நான் எந்த தப்பும் பண்ணல, எல்லாமே அந்த கடவுள் பார்த்துப்பாரு. இந்த சிச்சுவேஷன் கூட கடவுள் எதுக்கு அனுமதிச்சிருக்காருன்னா என்னுடைய மனதைரியத்தை செக் பண்ணி பார்க்கதான் இந்த சிச்சுவேஷனை கூட அனுமதிச்சிருக்காரு கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலையும் வந்து நிகிதா அவர்கள் நேத்து விட்டுருக்காங்க. அவங்க பிரஸ் மீட்ல ஒரு மாதிரியும் இந்த ஆடியோல ஒரு மாதிரியும் நேர்ல ஒரு மாதிரியும் பேசி இருக்கிறதாக நிறைய தகவல் வந்து வெளியாயிட்டு இருக்கு. இன்னும் இந்த கேஸ்ல சந்தேகத்தை ஏற்படுத்திட்டே இருக்கு. 4வது நாளா நீதிபதி ஜான் சுந்தர்லால் அவர்கள் வந்து திருப்போணம் காவல்துறையில வந்து விசாரணை எடுத்திருக்காரு. காலையில 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விசாரணை வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு. டிஎஸ்பி சண்முக சுந்தரமும் இதுல வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் விசாரணைக்கு அப்புறம் அவர் வெளிவந்திருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, அஜித்குமாருடைய தாயார் நேத்து பேட்டி கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு என்ன நடந்தது, நான் என்ன பார்த்தேன் அப்படின்றது போல. என்ன ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை 4:30 மணி இருக்கும் ஈவினிங். அப்பதான் எனக்கு தெரியும், அக்கம் பக்கத்துல சொன்னாங்க என் பிள்ளைய வந்து போலீஸ்கார் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் என் 2வது பையனுக்கு கால் பண்ணி சொன்னேன், நானும் வேலையில இருந்து வந்துட்டு இருக்கமா, நம்ம ஈவினிங் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேருமே போறோம். அப்ப என் பையன் அஜித்குமார் போலீஸ் ஸ்டேஷன்ல சட்டை இல்லாம நிக்க வச்சிருந்தாங்க. நான் போய் என்ன சாமியாச்சு சொல்லு, எது இருந்தாலும் சொல்லிடு, நீ நகை எடுத்திருந்தாலும் சொல்லிடு, நான் உன்னை அப்படி வளர்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் பையன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான் என்கிட்ட, நான் எடுக்கவே இல்லம்மா, நான் திருடவே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்ப எனக்கே நம்பிக்கை வந்துச்சு என் பையன் அதை பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு. நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா இல்லாம நான் வளர்த்தேன். என் பிள்ளைங்க மேல இது வரைக்கும் எந்த ஒரு கரையும் பட்டதே கிடையாது. இவ்வளவு ஒரு பழி வந்து, இவ்வளவு பெரிய ஒரு பழி வந்து என் பையன் மேல போடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பையன் கண்டிப்பா தப்பு செஞ்சே இருக்க மாட்டான். தப்பு செய்யற பையனா இருந்திருந்தா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறான் போய் தொலைட்டுன்னு சொல்லிட்டு நான் விட்டுருப்பேன். ஆனா என் பையன் மேல இது வரைக்கும் அக்கம் பக்கத்துலயோ யாரும் சரி ஒரு சின்ன தப்பு கூட சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. போலீஸ் வந்து சரி போதுமா நீங்க பேசுனதெல்லாம், வெளியே கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எனக்கும் என் சின்ன பையனுக்கும் தூக்கமே வரல. எப்போ வீடியோன்னு பார்த்துட்டு இருந்தோம். விடிஞ்ச உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா விடிஞ்சும் வீட்டுக்கு அனுப்பவே இல்லை. சரின்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தா நான் கடைக்கு போனேன் கிளம்பி. அப்பதான் வந்து ஒரு வண்டி வந்து நின்னுச்சு. அதுல வந்து எல்லாம் ஒரு 3 பேர் பயங்கரமா ஸ்பீடா இறங்குனாங்க. அதுல இன்னொரு 4வது நபரா ஒருத்தர் இறங்குறதுக்கு ட்ரை பண்ணாரு. அவரை வந்து ரொம்ப சத்தமா ஒரு வார்த்தையை சொல்லி நிப்பாட்டினாங்க. அது யாருன்னு எட்டி பார்க்கும் போதுதான் கார் உள்ள என்னுடைய பையன் அஜித்குமார் இருந்தாரு. அதுக்கப்புறம் 3 போலீஸும் வேகமா வந்து உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வீடை காட்டினேன். வீட்டுல வந்து எல்லா சாமான் சட்டையும் பீரோவிலையும் ஓபன் பண்ணி துணியெல்லாம் வந்து உதறி பார்த்தாங்க, மிதிச்சு பார்த்தாங்க. அதுல நகை இருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. அங்க பக்கத்துல என் சின்ன பையன் படுத்துட்டு இருந்தான். அவனை உடனே எழுப்பி நீ வா, அவன் அண்ணன் என்ன பண்ணிருக்கான்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற ஒரு தோணியில வந்து என் சின்ன பையனையும் கூப்பிட்டு அந்த வண்டியில ஏத்திட்டு போனாங்க. அதாவது இது காலையில நடந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன் போனா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இல்லை. ஏன்னா வண்டியில வச்சுதான் இவங்க 2 பேரையும் வந்து விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அங்கங்க ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு 6 மணி ஆனோடனே வந்துருவாங்க, விசாரிச்சுட்டு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட கேட்டாலுமே இதே ஒண்ணுதான் சொல்றாங்க. 6 மணி வரைக்கும் 2 பிள்ளையும் வந்து நான் போலீஸ் கையில விட்டுட்டு எனக்கு ஃபுல்லா வந்து என்னால சாப்பிட முடியாம என் நிம்மதியை இழந்து நான் அன்னைக்கு உட்காந்து இருந்தேன். 6 மணி ஆச்சு, அப்பவும் வரல. நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தேன், அங்க என் புள்ள இல்ல. அப்பதான் என் 2வது பையன் கால் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீங்க வாங்கம்மான்னு சொன்னான். நான் வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப என் 2வது பையன் வாயில இருந்து வார்த்தை கூட வரல, அழுகுதான் வந்துச்சு. அம்மா அண்ணன் உயிரோடே இருந்திருக்க மாட்டாமா இந்நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னான். என்னால அதை ஏத்துக்கவே முடியல. என்னப்பா இப்படி சொல்ற, 2 பேரும் விசாரணைக்கு தானே கூட்டின்னு போனாங்க அப்படின்னு நான் கேக்குறேன். இல்லம்மா, அவன் அடிச்ச அடிய பார்த்தா அவன் இந்நேரம் உயிரோடே இருந்திருக்க மாட்டான், அப்படி அடிச்சாங்க, என்னாலேயே தாங்க முடியல. அதாவது என்ன அடிக்க வச்சு அவனை பார்த்தாங்க, அவனை அடிக்க வச்சு என்ன பார்க்க வச்சாங்க, 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி பண்ணி உண்மையை சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு அடிச்சாங்கம்மா. ரொம்ப அவன் நகையை எடுக்கவே இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி கெஞ்சு பாக்குறான், ஆனா யாருமே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமா அழுதுட்டு அவருடைய தம்பி ஒரு பதிவை வைக்கிறாரு. இதை பார்த்துட்டு என் பெத்த வயிறு பத்தி எரிதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப உருக்கமா சொல்லியிருந்தாங்க. என் 2 பிள்ளையும் நான் வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குனேன், ஆனா இப்படி ஒரு திருட்டு பட்டோன்னு ஒரு பழியை போட்டு என் பிள்ளையோட உயிரை வாங்கிட்டாங்க. என் 2வது பிள்ளை நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டேங்கிறான். அவன் அண்ணன் அடிச்சது அவன் கண்ணுக்கு முன்ன வந்து போகுது. அவன் நைட்டெல்லாம் கண்ணே மூட மாட்டேங்கிறான், பயந்து பயந்து எழுந்து உட்காடுறான். இவன் பண்றதை பார்த்தா என்னாலேயே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயாரோட கதறல் இன்னும் கேட்டுட்டுதான் இருக்கு. அப்ப நிகிதா அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் வந்து அஜித்குமார் தாயார்கிட்ட வந்து ஒருத்தர் பேச வராரு. அதுக்குள்ளேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போதும் நிறுத்துங்க, அவங்கள பத்தி பேசாதீங்க, அவங்க பெரிய அழுக்கு, அவங்கள பத்தி எனக்கு தெரியாது, ஆனா அவங்களும் ஒரு பெண் தான், எதுக்காக ஒரு பொய் புகாரை என் பையன் மேல கொடுக்கணும், இன்னைக்கு என் பையன் உயிரே போயிடுச்சு, எல்லாமே அந்த கடவுளுக்கு தெரியும், அந்த கோவில்ல இருந்துதான் என் பையனோட உயிர் போயிருக்கு, இவனுக்கு நடந்ததை விட அவங்களுக்கு இன்னும் நாசமா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபமான ஒரு வார்த்தையும் விட்டு அந்த தாயோட கதறல அந்த இடத்துல வெளிப்படுத்தியிருந்தாங்க. வர 8ஆம் தேதி விசேராவோட ரிப்போர்ட் வந்து வெளியாக போகுது. அந்த ரிப்போர்ட்ல என்ன மாதிரியான தகவல் வரும் அப்படின்றத நம்ம ஆவலோடு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா.